ஈரோடு மாவட்டம் விளக்கத்தி 4 ரோடு பகுதியில் இரட்டை கொலை சம்பவத்தை கண்டித்து அதிமுக சார்பில் நடைபெறவிருந்த போராட்டத்திற்காக சென்ற கார்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், இந்த விபத்து குறித்தான விவரங்கள். வணக்கம் சுபா. அதிமுக முன்னாள் அமைச்சர் கார் மற்றும் அவரது பின்தொடர்ந்து வந்த கார்களும் ஒன்றின் பின் ஒன்று மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே நடைபெற்ற இரட்டை கொலையில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவும் வலியுறுத்தியும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பாக இந்த போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம் தனது 4 சக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்திற்காக முன்னாள் அமைச்சர் ராமலிங்கம் அவர்களுடன் சுமார் 20க்கும் மேற்பட்ட கார்களும் பின்தொடர்ந்து அதிவேகத்தில் வந்து கொண்டிருந்தது. அப்போது விளக்கேற்றி பகுதிக்கு அருகே வந்தபொழுது முன்னாள் அமைச்சர் வாகனத்திற்கு முன்பே சென்ற கார் நிலை தடுமாறியதில் தொடர்ந்து அமைச்சர் கார் உட்பட மொத்தம் 6 கார்கள் ஒன்றின் பின் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் காரு முன்பக்கமும் பின்பக்கமும் சுக்குநூறாக நொறுங்கி இந்த கிளாஸ் எல்லாம் நொறுங்கியது. முன்னாள் அமைச்சர் KV கார் உட்பட 6 கார்கள் விபத்துக்குள்ளான சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.